What's up guys, என் பேர் ஸ்ரீ. நீங்க பார்க்குறது யுவா டெக். ஓகே, கண்டென்ட்டுக்குள்ளேயே போயிடலாம். ரீசெண்டாக போக்கோ வந்து அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ வச்சு பார்க்குறப்ப மேபி போக்கோவோட F2ஓட சீரியஸை டீஸ் பண்ணுறதுக்காக அந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாங்கன்ற மாதிரி இருக்குது. யூஸ்வலாக ஷாமி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இமேஜோ ஒரு வீடியோவோ கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வீடியோ இல்லை இமேஜுக்குள்ளே ஒரு சில இன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன இன்ஸ்லாம் இருக்குது, அது ஒரு பசில் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற இன்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டாக போக்கவும் அதே தான் பண்ணிருக்காங்க. ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோக்குள்ளேயே நிறைய இன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவை டீகோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் கம்ப்ளீட்டாக நாங்கள் என்னென்னலாம் டீகோட் பண்ணியிருக்கோம், அப்புறம் போக்கோவோட F2 இல்லை F2 லைட்டோ, ஸோ இந்த ஒரு டிவைஸோட லான்ச் ஈவெண்ட் எப்போ இருக்கலாம், அதை பற்றி தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் இந்த ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ரேமில் பார்க்குறப்போ ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து மன்மோகன் அப்படின்ற மாதிரி ஒரு சில நேம்ஸ்லாம் இருக்குது. இந்த மன்மோகன் தான் வந்து இப்போ போக்கோவோட மேனேஜராக இருக்காரு. ஓகே, அந்த சர்க்கிளை மட்டும் பாருங்க, அதில் வந்து போக்கோன்ற மாதிரி நேம் வருது. அதே நம்ம ரைட் சைடில் பார்க்குறப்ப X2 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப மேபி போக்கோ X2ன்னு ஒரு டிவைஸ் வரப்போதா அப்படின்னு ஒரு டவுட் வருது. பட் இருந்தாலும் அந்த எக்ஸை வந்து அவங்க F1 கூட ரீப்ளேஸ் பண்ணலாம். அந்த F2ன்ற ஒரு நேம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னா அந்த ஒரு இடத்துக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. ஓகே, இப்போ இதை விட்டுறலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட ரெவர்ட்லஸ்க்கு ஒரு இமேஜ் வந்துருந்துச்சு. ஸோ அது வந்து யாரோ ஒரு அனானிமஸ் பர்சன் வந்து அவருக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருந்தாங்க. அந்த இமெயிலில் வந்து ஒரு சில போக்கோ F2 லைட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சில 3 இமேஜஸ் இருந்துச்சு. இதை வச்சு பார்க்குறப்ப மேபி F2 லைட்னு ஒரு டிவைஸ் போக்கோ கிட்ட இருந்து வரதான் போகுது. அண்ட் MIUIல தான் ரன் ஆகுது அதுவும். ஓகே, இப்போ அடுத்த ஃப்ரேமுக்கு போகலாம். ஸோ இந்த ஃப்ரேமில் பார்க்குறப்ப இதில் போக்கோக்குள்ள நிறைய சப் நேம்ஸ் இருக்குது, நிறைய நேம் இருக்குது. இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மன்மோகன் அந்த போக்கோட மேனேஜர் நேமும் இருக்குது. இதை தவிர டிஸ்ட்ராய் அப்படின்ற ஒரு நேம் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக நேம் கிடையாது, இது வந்து ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் நேம். ஸோ இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு போய் பார்க்குறப்ப இவர் தான் வந்து TWRPயோட ஒரு லீட் டெவலப்பராக இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில நேம்லாம் இருக்குது. Flex1911. ஸோ இதுவும் வந்து ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் நேம் தான். ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு போய் பார்க்குறப்ப இவர் வந்து ஆக்சுவலாக கஸ்டம் ஓஎஸை டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சில கஸ்டம் ஓஎஸ்ல ஆல்ரெடி டெவலப்பராக இருக்காரு. ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, மேபி போக்கோ வந்து அவங்க ஏதோ ஒரு அவங்களுக்குன்னு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. ஓகே, இப்போ அடுத்த நேம் பார்க்கலாம். ஸோ அடுத்த நேம் நீலஞ்சன் ராய்னு இருக்கு. இதுவும் வந்து ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் நேம் தான். ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு போய் பார்க்குறப்ப இவர் ஆல்ரெடி MUIல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஆனரோட MUIல ஒர்க் பண்ணிருக்காரு. இப்போ வந்து போக்கோ கிட்ட ஒர்க் பண்றாரு. மேபி அவங்க எல்லாருமே இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் டெவலப்பர் எல்லாம் கேதர் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு தனி யூசர் இன்டர்ஃபேஸை டெவலப் பண்றாங்களோ என்னவோ பார்க்கலாம். ஸோ லான்ச் அப்போ தான் தெரியும் அவங்க MIUI யூஸ் பண்றாங்களா இல்லை அவங்களுக்குன்னு டெடிகேட்டடாக ஏதாவது யூசர் இன்டர்ஃபேஸை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களான்னு. அண்ட் இந்த ஒரு ஃப்ரேமை பார்க்குறப்ப இமேஜ் பிளாக்காக இருந்துச்சு. அண்ட் அதுக்குள்ளே ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால ஃபோட்டோஷாப் பண்ணி பார்த்தோம். ஸோ கிரே ஸ்கேல் பண்ணி பார்க்குறப்ப அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் தெளிவாக தெரிஞ்சது. அது என்னன்னா, ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு மெசேஜ் இருக்கு. ஸோ இந்த ஹலோ வேர்ல்டு மெசேஜ் எதுக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல. மேபி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த ஒரு டைம்ல இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி ஆகணும். அது என்னன்னா, ஆல்ரெடி நமக்கு போக்கோ வந்து 3 டிவைசஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில லீக்ஸ் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப போக்கோ F2 லைட், F2 ப்ரோ அப்படின்ற ஒரு 3 நேம்ல 3 டிவைசஸ் லான்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பா அவங்க வந்து ரெட்மியோட K30யோ இல்ல இப்போ அடுத்தது லான்ச் ஆக போற K30 ப்ரோவோட ஒரு டூப்ளிகேட்டோ அவங்க எடுத்துட்டு வர போறதுல ஆப்வியஸா அவங்களுக்குன்னு ஒரு டெடிகேட்டடா ஒரு ஃபோன்ஸை தான் டெவலப் பண்ண போறாங்க. அண்ட் இந்த லாஸ்ட் ஃப்ரேம்ல பாக்குறப்ப எக்ஸிக்யூட் டேக் ஓவர் 2.0 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து F2 தான் அவங்க கிட்டத்தட்ட மென்ஷன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நாங்க முடிஞ்ச அளவுக்கு டீகோட் பண்ணோம். அப்புறம் ரீசெண்டா இன்னும் ஒரு சில லீக்ஸும் வந்துருந்துச்சு. அது என்னன்னா, இந்த போக்கோ F2ஓட இமேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு சில லீக்ஸ் வந்துருந்துச்சு. இந்த இமேஜை பாக்குறப்ப இது வந்து K30 பார்த்த மாதிரியே தான் இருக்கு. பட் அவங்க கண்டிப்பாக K30 யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அதை அப்படியே காப்பி பண்ண மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த லீக்ஸ் டூப்ளிகேட்டோ என்னவோ இல்லை யாரோ ஃபேக்காக இப்படி ரெடி பண்ணிருக்காங்களோ என்னவோ. ஸோ பார்க்கலாம். மேபி அவங்களோட லான்ச் ஈவெண்ட் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் இருக்க போகுதுன்னு தெரிய வருது. அப்புறம் போக்கோ வந்து நேற்று அவங்களோட ட்விட்டர் பேஜில் இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, நாளைக்கும் அப்டேட் வரும், அதாவது இன்னைக்கும் ஒரு அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. அப்படி ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இதெல்லாம் தான் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு டீகோட் பண்ணோம் அந்த வீடியோ மூலமா. நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all guys. Bye bye.